நாக்குரிய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசு. மறுபடியும் வெளிப்படுத்த முடியாது செபிக்கிறேன். பெரிய காரணச்சி யாபாயாசம் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நாம் இந்த சங்கீதத்தில் 100வது சங்கீதத்தில் நம்முடைய தலைப்பு என்ன போட்டிருக்கு என்று சொன்னால் ஸ்தோத்திர சங்கீதம். 99 சங்கீதங்களிலே எழுதி 100க்கு வர்றப்ப அவர் என்ன செய்கிறாரு? ஸ்தோத்திரம் சொல்கிறார். ஸ்தோத்திர சங்கீதம் சொல்கிறார். எதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும்? பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க? யாஸ்வாவை கம்பீரமாய் பாடி என்ன பண்ணணும்? அவர் என்ன பண்ணணுமா? கம்பீரமாய் பாடி. அப்ப அநேக நேரங்களிலே கம்பீரமாக பாட மாட்டாங்க. பாடுவாங்க, என்ன செய்ய மாட்டாங்க? கம்பீரமாய் பாட மாட்டார்கள். இங்கே வேதம் சொல்லுது, பூமியின் குடிகளே எல்லாரும் என்ன பண்ணுங்க? இந்த யாசாமெசியாவை எப்படி பாடணுமா? கம்பீரமாய் பாடுங்கள். ஆராதனை என்பது மகிழ்ச்சி. ஆராதனை என்பது மகிழ்ச்சியான ஒரு காரியம். இப்போ ஆராதனைக்கு எத்தனை பேர் மகிழ்ச்சியாக வருவாங்க? எத்தனை பேர் வழி இல்லாமல் வருவாங்க? அப்படி நம்ம ஆராய்ச்சி பார்க்க முடியும். அதனால் வேதம் சொல்லுது, மகிழ்ச்சியோடு என்ன பண்ணணுமா? மகிழ்ச்சியாய் கூட தேவனை ஆராதிப்பது ரொம்ப முக்கியம். யாத்திராமத்தின் புஸ்தகம், யாத்திராமம் 4ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நான் வாசிக்கிறப்ப வாசிப்போம். அப்போ நீ பார்வோனோடு சொல்ல வேண்டிய என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரன் அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் உன்னுடைய குமாரனையும் உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று யாஸ்வா சொன்னார். சொன்னது யாரு? யாஸ்வா சொல்லுகிறார். அப்போ ஆராதனை அப்படிங்கிறது தேவன் மோசேக்கு அதை முக்கியப்படுத்தி, நீ போய் பார்வோனோடு சொல்லு அப்படின்னு சொல்லி, இது கட்டளை. இப்போ அநேகர் ஞானஸ்தானம் எடுத்து ஆராதனைக்கு வருவது கிடையாது. தூரமாக இருக்கல, வரலை, இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. அவங்கள தேவன் மன்னிப்பார். ஆனால் மற்றவங்களும் என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. கட்டளை. அந்த கட்டளை என்ன பண்ணுமா? வரலைன்னா அவங்களையும் சேஷ்டபுத்திரனையும் சங்கரிப்பேங்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். கட்டளை. இந்த ஆராதனை ஒரு கட்டளை. அந்த கட்டளையை ஒரு நபர் மீறப்ப அவங்களுக்கு எதிரான நியாய தீர்ப்பு தொடரும். 6 நாள் தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த 6 நாளும் நம்ம வேலைகள் செய்வதற்கு, 7ஆம் நாளிலே, அதாவது ஓய்வு நாளிலே மகிழ்ச்சியோடு என்ன செய்யணும்? அவர் ஆராதனை செய்து ஆனந்தத்தோட சன்னதி முன் வரணும். ஆனந்த சத்தத்தோட சன்னதி முன் வரணும். 4 நாள் நம்ம கொடுத்துருக்கார். 7ஆம் நாள் அவருக்குரியது. வஞ்சித்து திருடி அதில் 1000 சாக்கு போக்கு என்ன சொன்னாலும் அதை ஒத்துக்கவே மாட்டார். அவருக்குரியதை கணத்தை அவர் கொடுக்கணும். நான் யாஸ்வா, அதான் எனக்குரிய கணம் எங்கே? அழியால வாசிக்கிறோம்ல, எனக்குரிய கணம் எங்கே? இப்போ மகிழ்ச்சியோடு யாஸ்வாவுக்கு ஆராதனை செய்து அவர் சன்னதி முன்
வரணும். 3ஆம் வசனம் வாசிப்போம். யாஷ்வாவே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். யாஷ்வாவே தேவன் என்று அறியுங்கள். அவர்தான் தேவன். அவரை தவிர வேறொரு தேவன் அவருக்கு முன்னும் கிடையாது, பின்னும் கிடையாது. யாஸ்வா மெசியா நாங்கள் சொல்லுகிறதான இந்த தெய்வம் இஸ்ரவேலின் பரிசுத்தர், இந்த உலகத்தையே உண்டாக்கினவர், ஆதாமை உண்டாக்கினவர். ஆபிரகாம் பார்த்து சொன்னார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொல்லி ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு. ஆகையினால நாங்கள் வழிபடுகிற எங்கள் தேவன் மகா பெரியவர். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 2:5. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். ஆகையினால யார் சொல்றா? சாலமோன் சொல்றாரு. ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாயிருக்கும். இப்போ யாஸ்வாவே தேவன் என்று அறியுங்கள். யாஸ்வா மெசியா. இஸ்ரவேலிலே அவருடைய பேரு தான். நீங்கள் வாழ்கிற இடங்களில், இருக்கிற இடங்களில் உங்கள் மொழிக்கு தக்கப்படி பேரை மாற்றி நீங்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்கலாம், அதை படிக்கலாம். யார் இவர்களுக்கு மாற்றும்படி அதிகாரம் கொடுத்தது? உங்கள் பேரை, உங்கள் இருப்பிடத்தை, உங்கள் வீட்டு நம்பரை யாராவது மாற்றி எழுதுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் சண்டை போடுங்க. யாரோ மாற்றிட்டாங்க, எங்களுக்கு திருத்தி கொடுங்க, இந்த நம்பரை இது கொஞ்சம் சொல்லுவீங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒரு நம்பர் மாறி போனால் பணம் உங்களுக்கு ஏறாது. இதெல்லாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள். இங்கே வேதம் என்ன சொல்லுது? யாஸ்வாவே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், அவர் தான் நம்மளை உண்டாக்கியிருக்காரு அப்படிங்கிறதான ஒரு உணர்வு, ஒரு அறிவு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவசியம் வேண்டும். நாம் அவர் ஜனங்களும், அவருடைய ஜனங்கள். நம்ம எல்லாரும் யாருடைய ஜனம்? அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். அவருடைய மேய்ச்சல், இந்த பூமியும் அவருடைய மேய்ச்சல் இருக்குது, அவருடைய ஆடுகளுமாக இருக்கிறோம். இப்போ அவர் தேவனுங்கிற அறிவு நமக்கு அவசியம் வேண்டும். ஏசாயா சொல்கிறாரு, ஏசாயா 45:23ஆம் வசனத்தை வாசிப்போம். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற அநேக தேவனுடைய ஜனங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு தெரியும், ஒரு மிலிட்ரி மேன். ஒரு கட்டத்தில் அவருக்கு வியாதி வந்தபோது என்ன செஞ்சார்? அவர் முழங்கால் படியிட்டு அந்த ஒவ்வொரு படிக்கட்டுலையும் அவர் வீட்டில் இருந்து படிக்கட்டுக்கு முட்டியிலே ஏறினாராம். முட்டியிலே இறங்கியிருக்கார் 2-3 முறை. ஒரு வியாதி அவர் விட்டு போயிடுச்சு. ஏன்னா நான் வேற எங்கேயும் முட்டி போட மாட்டேன், நான் வேற எங்கேயும் என் கால் முடங்காது. என் கால் எங்கே முடங்கும்? இஸ்ரவேலின் தேவனுக்கு மாத்திரமே நான் முடங்குவேன், வேற யார்ட்டையும் நான் முடங்க மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணார்? அவர் முட்டி போட்டாராம். அவர் விசுவாசம். வேற எங்கேயும் அவர் காலை முடக்கலை. நம்ம அதை கவனிக்கணும். இப்போ யாஸ்வாவே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். இப்போ உண்டாக்கின தேவனுக்கு எதிரான காரியங்கள் ஒவ்வொரு மனுஷன வாழ்க்கையில் காணப்படுறப்ப அது அவர்களுக்கு அவமானத்தை உண்டு பண்ணும். அது ஒன்று என்ன செய்யும்? அவமானம் உண்டு. உண்டாக்கின தேவனுக்கு எதிராக தன்னை உயர்த்துதல். எப்படி? நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல் நாடுகள். நாம் அவருடைய ஜனங்கள் என்றதான அறிவு நமக்கு வேணும். நாம் புல்லு, நம்ம புல்லு வெட்டி போட்டால் உழந்து போயிடுவோம். அப்போ அவரோட கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதான் பவுல் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம்
1-2 வசனங்களை வாசிப்போம். நான் மெசியாவை பின்பற்றும் போல நீங்கள் என்னை பின்பற்றுவார்கள். சகோதரன் எல்லாவற்றையும் நினைத்து கொண்டு என்ன நினைத்து கொண்டு நான் உங்களை ஒப்புவித்தபடி தேவன் பவுலுக்கு ஒப்புவித்தபடி பவுல் ஜனங்களை ஒப்புவித்தபடி கட்டளைகளை கைகொண்டவர் நிமித்தம் உங்களை போடுகிறேன். தேவன் அவருடைய வருகை நாளிலே தேவன் ஜனங்களாகிய நாம் அவர் முன்பதாக புகழப்பட வேண்டுமா இகழப்பட வேண்டுமா நீங்களே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதை கேட்கிற அன்பு தேவனுடைய ஜனங்களே, அவர் வருகை நாளிலே நீங்கள் தேவனால் போடப்பட வேண்டுமா அல்ல இகழப்பட வேண்டுமா நீங்களே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். இங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய ஆடுகள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், செவி சாய்க்க வேண்டும், அந்த கட்டளை விட்டு மீறக்கூடாது. இப்போ சங்கீதம் 100வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவருடைய வாசல்களில் துதியோடும். இப்போ ஜபத்துக்கு வந்தால் துதி ஸ்தோத்திரம் தவிர வேறு வார்த்தை இருக்கக்கூடாது. வேறு வார்த்தை பேசுகிற அநேகர் நீ நிலைக்க முடியாது. வேதம் சொல்லுது, துன்மார்க்கர் நீதிமானோட சபையில் இருப்ப நீதிமான் யாசாமி நீதிமான். அவர் சரீரமாய சபையில் யார் இருக்க முடியாது? துன்மார்க்கர் இணையிருக்க முடியாது. அல்லேலூயா. சபைங்கிறது அவர் சரீரமாய சபை, அவர் சரீரமாய சபை. சபையை குறித்து வேதம் என்ன சொல்லுது? நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். 1000 பேர் சபைக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். அவர் ஒரு சபைக்கு என்ன செய்யலாம்? ஒவ்வொரு பேரை வைத்து கொள்ளலாம். அது கவர்மெண்ட் கேட்குற கேள்விக்காக, மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு பேரை வச்சுக்கலாம். வச்சுக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. அதில் ஒன்றும் குற்றம் கிடையாது. அவரும் என்ன செய்யட்டும்? ஏதாவது ஒரு பேரை வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? சபைக்கு என்ன பேர் முக்கியமாக இருக்கணும்? எந்த பேராக வச்சுக்கோ, ஆனால் பிரத்யேகமாக ஒரு பேர் உண்டு, பொதுவான ஒரு பேர் உண்டு. வாசிப்போம். எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4 12ஆம் வசனத்தை வாசிப்போம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும். நன்றாக கவனிங்கள். இது துன்மார்க்கனு சொல்லப்பட்ட வசனம் கிடையாது. யாரு? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த வேண்டும். இரண்டாவதாக சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், நன்றாக கவனி, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் காமா போட்டிருக்கு. முதலாவது பரிசுத்தவான் சீர் பொருந்த வேண்டும். இரண்டாவது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. இந்த சுவிசேஷ ஊழியங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை. அதுதான் வேலைக்காகவும். இது மெசியாவின் சரீரமாகிய சபை. சபை வந்து என்னது? அவர் சரீரம். சபை அவருடைய சரீரம். இப்போ இந்த சரீரத்தில் யாரும் நிலையிருக்க முடியும் என்று சொன்னால் அவருடைய அவயவங்கள் மாத்திரமே நிலையிருக்க முடியும். அந்த அவயம் அவர் சொல்கிறத மாத்திரமே கேட்கும். இதில் என்ன செய்ய முடியாது? துன்மார்க்கனுடைய அவயங்கள் வந்து இங்கே நிலைநாட்ட முடியாது. துன்மார்க்கன், பிராடு, முள்ள மாதிரி முடிச்சவைக்கு சோறு ஃபுல்லாகவே கல், தட்டில் உள்ள சோறு பட்டை எல்லாமே கல். அதில் சோறு கல்லை எங்கே தேடுறது? எல்லாமே கல் தான். என்ன செய்ய முடியாது? எல்லாம் நிலையிற்கு என்றைக்குனாலும் வெளியே கட்டாயம் போய் தான் ஆகணும். நிலைநிற்க முடியாது. யூதாசு 3.5 வருஷம் உள்ளார மல்லு கட்டி உள்ளார்ந்தான். ஆகான் ஈது பொருள் நாளிலேருந்து உள்ளார்ந்தான். குறிப்பிட்ட நாளில் அவரவர் கனியினாலே மெசியா சொன்னார்,
அவரவர் அறிவிங்கன்னு சொல்லிட்டாரு. அவரவர் கனினாலே அவரவரை அறிவீர்கள். இப்போ இந்த ஊழியத்தினுடைய வேலைக்காக மெசியாவின் சரீரம் சபை, இந்த சரீரம்தான் சபை. இப்போ இந்த சரீரத்தில் யாரெல்லாம் நிற்க முடியும், நிற்க முடியாது அப்படிங்கிறத நான் வசனத்து மூலமாக சொல்லியாச்சு. இந்த சரீரமாய சபையில் அவருடைய அவயவங்கள் மாத்திரமே, அதாவது மெசியா சொன்ன மாதிரி பிதாவினால் நடப்பட்ட நாட்கள் மாத்திரம்தான் இங்கே நிற்கும். அதாவது இங்கே இந்த இடம்னு மாத்திரம் கிடையாது, இந்த உபதேசம் இந்த பூமியில் உண்டு. இந்த பூமியில் தமிழ்நாட்டில் 2-3 இடத்துல உபதேசம் உண்டு. மற்றபடி பூனோவில் உண்டு, மும்பையில் உண்டு. உலக நாடுகளில் நம்ம ஊழியக்காரர் ஐயா போன இடங்களிலே இந்த உபதேசம் உண்டு. அதுக்குள்ளே மட்டும் இருக்கிறவங்க தான் பலோராட்சியம், மற்றவங்க போக முடியாது. ஏன்னா அவர் சரீரமாய சபை என்ன செய்யணும், பக்தி விருத்தி அடைய வேண்டும். அவர் சரீரம் சபை வந்து பக்தி விருத்தி அடையணும். இப்போ பக்தி விருத்தி இல்லாத கல்லுக்கு ஈரம் இருக்குமா, கல்லுக்கு ஏதாவது ஊற்றுனா தெரியுமா, அது கல் அவ்வளோதான். இப்போ சரீரத்தில் என்ன உண்டு, சரீரம் எப்படியும் மெசியாவின் சரீரம் என்ன பண்ணும், செயல்படும். அதை தொட்டால் அற்புதம் நடக்கும். மெசியாவின் சரீரத்தை ஒரு தாயார் ஒரு பெண் தொட்டார்கள், அவங்க வியாதி அவர்களை விட்டு நீங்கினது. இந்த மெசியாவை ஒருவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லி காணுன்னு சொல்லி ஆசைப்பட்டான். அவன் காட்டுத்தீ மரத்தில் ஏறினான், அந்த வீட்டுக்கு அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த சரீரமாகிய சபை, அதான் நம்ம போட்டுக்கிறோம், யாசை சரீரமாகிய சபை. இப்போ நிறைய பேர் வெவ்வேறு பேர் வச்சுக்கணும், ஆனால் பொதுவான பேர் வந்து என்னது, சரீரமாகிய சபை. இது என்ன செய்ய வேண்டும், பக்தி விருத்தி அடைய வேண்டும். இப்போ சங்கீதம் 100ல் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும். பக்தி விருத்தி தான் புகழ்ச்சி வரும், இல்லைன்னா புகழ்ச்சி வாயிலிருந்து வராது. பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. நாமம் தெரிஞ்சிருக்கணும், நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு. நாமே தெரியாது, அநேருக்கு என்ன கிடையாது, நாமே தெரியாது. அவர் நாமத்தை நம்ம கிருபையாய் வெளிப்படுத்தி இருக்கார். அவருடைய நாமத்தை அறிந்த நாம் பாக்கியவான்கள். நாமத்தை என்ன செய்யணும், நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். யோபு சொல்கிறார்ல, இந்த தினத்தில் ஒரு போதகர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், பிசாசு எப்படி வரும், பிசாசு தேவஜனோட எப்படி வரும் அப்படின்னு. பிசாசு வரும், அதெல்லாம் எப்படி வரும், அது வசனம் இருக்கான்னு கேட்டார். ஏன் இல்லை, யோபுல தேவபுத்தரெலாம் இருக்கிறாங்க, பிசாசு போலியாங்க. எப்படி, 1ஆம் அதிகாரத்தில் 1 வாசிப்போம். நம்ம கவனிக்கணும். 6ஆம் வசனத்தில், ஒரு நாள் தேவபுத்திரர் சாத்தானும் வந்து நின்றான். அல்லேலூயா. கவனிக்க வேண்டிய இடத்துல
சரியாக கவனிக்காமல் பின்னாடி போய் குத்துதே குடையுதே, எல்லாம் சரியாக போயிட்டு இருக்குது. தேவதூதர்கள் வந்து நிற்கிறாங்க, சாத்தான் வந்து நிற்கிறான். ஏன் சாத்தான் நிற்கிறான்? யோபு தான் உத்தமர், நீதிமான், தேவனுக்கு பயந்து விலகதான மனுஷன். யோபோட பிள்ளைகளாம் என்ன கிடையாது, அவங்க தனக்குள்ள நீதிமானம் இல்லை. யோபுடைய வெளிச்சத்தில் அவங்கெல்லாம் வாழ்ந்து சுகித்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் என்ன கிடையாது, நேரடியாக வெளிச்சத்தை அவங்க தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் பிசாசானவன் கவனித்து கொண்டே இருக்கிறான். ஏற்றனால வர்றப்ப, தேவபுத்திரெல்லாம் வர்றப்ப நீங்கள் என்ன வர்றான், பிசாசும் வர்றான். ஏன் அப்படின்னா, இந்த சரீரமாய சபையில் யோபு நாட்டப்பட்டா, பிள்ளைகள் நாட்டப்படலை. என்ன செய்யலை? பிள்ளைகள் நாட்டப்படலை. அநேக நேரங்களில் சிலர் நாட்டப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் தூரமாக இருப்பாங்க. அப்போ யார் வருவா? பிசாசு வருவான். ஆகையினால இதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி இருப்பதற்கு வேதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. நம்ம அவைகளை தெரிந்து என்ன செய்யணும், கட்டளை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளணும். இந்த சங்கீதம் 99 5ஆம் வசனம் சொல்லுது, யாசுவா நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும். இப்போ இந்த தலைமுறைக்குங்கிற விஷயத்தில் யோபு ஃபெயிலியர் ஆகிட்டார். இதை நம்ம இந்த ஸ்தோத்திர சங்கீதத்தில் நம்ம கண்டுகொள்ளணும். யோபு உடைய தலைமுறையிலேயே சைத்தான் உள்ள வந்துட்டான். யோபு கண்ணெதிர பிள்ளைகள், அவர் குடும்பம் எல்லாம் அழிக்கப்படுது. அப்போ அந்த ஸ்தோத்திர சங்கீதத்தில் யாசுவா நல்லவர் தான், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், தலைமுறைக்கு நமக்கு இருக்குதா? இதை கேட்குற தேவனுடைய ஜனங்களே ஆராய்ஞ்சு பாருங்க. இதில் உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டால், புரியலன்னா என்ன பண்ணுங்க, இந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க. நீங்கள் தேவனை பின்பற்றலாம், ஜெபம் பண்ணலாம். உங்கள் பிள்ளைகள் தேவனை பின்பற்றுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்களா? இல்லைன்னா அவங்களுக்கு சோதனை வரும், அவங்களுக்கு போராட்டம் வரும். ஐயோ, வேதம் சொல்லுது, உண்மை, அவருடைய உண்மை தலைமுறைக்கு நமக்கு நிலைக்கணும். நாம் அந்தளவு தேவனை பெரியபடி தேவனை தேடணும். என்ன செய்யணும்? தலைமுறைக்கு தேவனுடைய கிருபை நம்மளை தொடரணும். அதுக்கு நம்ம சரியாக இருக்கிறோமா, அவருடைய சரீரத்தில் நம்ம ஒரு அவயமாக இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம நாம் என்ன செய்யணும், நிதானித்து பார்க்க வேண்டும். அப்போ தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம் தலைமையாக தொடர வேண்டும். யாருக்கெல்லாம் தொடர்ந்தது? தாவீதுக்கு தொடர்ந்தது. யாரு தொடர்ந்துச்சு? தாவீது தொடர்ந்துச்சு. ஏன் தாவீது தொடர்ந்துச்சு? அவர் ஆபிரகாம் கிட்ட ஆணையை இணை கூர்ந்து என்ன பண்ணார்? தாவீதை அவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் நம்ம அந்த உடன்படிக்கையை என்ன செய்யணும்? அவர் உடன்படிக்கையை நோக்கி பார்த்து அந்த கிருபை என்ன செய்யணும்? நம்ம தலைமுறைக்கு நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அவரோட உண்மை தலைமுறைக்கு உள்ளது. நாம் அதை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். நாம் பிடித்துக்கொள்வோம். தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எளிமையை ஜெபம் பண்ணுவோம்.